புறாக்கள் மூலியமா தூது விட்டு காதல் பண்ண காலங்களும் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லெட்டர் எழுதி லவ் பண்ண விஷயம்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டெலிஃபோன்ல கால் பண்ணி பேசினது. அது 1 மணி நேரத்துக்கு இவ்வளோ பைசா, இவ்வளோ ரூபா அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் அப்படிங்கிற ஒரு சினாரியோ வந்துச்சு. நான் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 100 மெசேஜ் தான் ஃப்ரீ. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா காசு. அதனால 100 மெசேஜுக்குள்ள பேசி முடிச்சிரணும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து அந்த டைமில இப்போ சொன்ன எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லிமிட்டட் கம்யூனிகேஷன் டூல்ஸ் அப்படிங்கிறது வந்து லிமிட்டடா தான் இருந்துச்சு. ஸோ அதனால என்ன அவங்க பேசிக்குவாங்க இந்த வென் இட் கம்ஸ் டூ லவ் அப்படிங்கும்போது, அவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து அவ்வளோ டெப்த்தா, மீனிங்ஃபுல்லா அந்த மாரி தான் இருந்திருக்கும். "உன்னை எவ்வளோ மிஸ் பண்றேன். நீ என் லைஃப்ல எவ்வளோ முக்கியம். நம்ம லைஃப்ப எப்படி எப்படிலாம் டெவலப் பண்ணணும். நம்ம 2 பேரோட ஃபேமிலி எப்படி க்ரோ பண்ணணும்." இந்த மாரியான விஷயங்கள் தான் பேசிக்குவாங்க ஒழிய, "நீ ஏன் பேசல? நான் ஏன் பேசல?" இந்த தேவையில்லாத சண்டை, தேவையில்லாத ஈகோ, தேவையில்லாத மனக்கசப்பு, இந்த மாரி விஷயங்கள் எதுக்குமே அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியே ரொம்ப கம்மி. அந்த மாரி டைமில இந்த மாதிரியான ஈகோ இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. ஒருத்தர் பேசிக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆசை தான் இருந்திருக்கும். ஆர்வம் இருந்திருக்கும். அதனால அந்த லவ் டெவலப் ஆயிட்டே இருந்துச்சு. ஸ்ட்ராங் ஆயிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் டூல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, சொல்லு. வேற? சொல்லு. இல்ல பரவால்ல நீ சொல்லு. நீ சொல்லு. ஏன் நான் தான் பண்ணணுமா? ஏன் நீ பண்ணக்கூடாதா? அதென்ன எப்பயுமே நானே பண்ணிட்டு இருக்கிறது. சரி போ. பேசாட்டி போ. இது அப்படியே போயி ஒண்ணு இல்லைனா இன்னொன்னு, இன்னொன்னு இல்லைனா இன்னொன்னு, இன்னொன்னு இல்லைனா இன்னொன்னு. இப்படியே போயிட்டே இருக்கு. எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஒண்ணும் மேட்டரே கிடையாது அப்படிங்கிறது தான். அப்ப அதனால வந்து என்ன நீ சொல்ற? ஒருத்தரையே பார்த்து ஒருத்தனையே கல்யாணம் பண்ணி நாங்க அப்படியே ஒரு முடியாவே இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாரி நான் சொல்லவே வரல. குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப். குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் எந்த லெவலுக்கு சுருங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப். இந்த குவாலிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப்பை வந்து கம்யூனிகேஷன் டூல்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி பலப்படுத்தினதுக்கு உண்டான மிகப்பெரிய காரணம் அந்த காலத்தில என்ன அப்படின்னா, டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ். அதனால தான் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ பலமா, அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஏன்னா பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒருத்தவங்கள அவ்வளோ கனெக்ட் பண்ணுச்சு. டிஸ்டன்ஸ் மேக்ஸ் த பீப்பிள் க்ளோசர் டு ஈச் அதர். அது லவ் மட்டும் கிடையாதுங்க. இன்னொருத்தவங்களுக்கு மட்டும் கிடையாது. நம்மள நாமளே சரி பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் அந்த டிஸ்டன்ஸ் அமைஞ்சிச்சு. சம்டைம்ஸ் வி நீட் டு அலோவ் சம் டிஸ்டன்ஸ் to let the relationship getting stronger and the bond get closer. We need to allow some distance to get the relationship stronger.